14ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு அரசு விடுமுறை. தமிழக அரசு அறிவிப்பு. முத்தமிழ் முருகன் மாநாட்டு விழா சிறப்பு மலர். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியீடு. விக்கிரவாண்டி தனியார் பள்ளி சம்பவத்தில் குழந்தை உயிரிழந்த வழக்கு. பள்ளியின் தாளாளர் உள்ளிட்ட 3 பேருக்கு வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே வாய்ப்பு வழங்க வேண்டும். ஈரோடு மாநகர் காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானம் நிறைவேற்றம். மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுடன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளை இணைக்க தொடரும் எதிர்ப்பு. பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டம். கோவை அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம். வாழை மரங்களை சேதப்படுத்தி உணவாக உட்கொண்ட காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். பட்டாசு ஆலை பாதுகாப்பில் திமுக அரசு தொடர்ந்து மெத்தனப்போக்கில் செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விருதுநகர் மாவட்டம் அப்பைநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். பட்டாசு ஆலை விபத்தால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் அளிப்பதுடன், இனியாவது பட்டாசு ஆலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். விக்கிரவாண்டி தனியார் பள்ளியில் குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளர் மற்றும் பள்ளி முதல்வர் ஆகிய இருவரையும் வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மேல்நிலைப் பள்ளியில் நேற்று கழிவறைக்கு சென்ற எல்கேஜி மாணவி கழிப்பிட தொட்டியில் விழுந்து உயிரிழந்தார். இது தொடர்பான புகாரின் அடிப்படையில் சந்தேக மரணம், பணியில் அஜாக்கிரதையாக இருந்தது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் டோம்னிக் மேரி, வகுப்பு ஆசிரியர் ஏஞ்சல் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில், எமில்டா, டோம்னிக் மேரி ஆகிய இருவரும் உயர் இரத்த அழுத்த பரிசோதனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் அவ்விருவரின் உடல்நலம் பற்றி வழக்கை விசாரிக்கும் நீதிபதி நேரில் கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக வழக்கில் தொடர்புடைய 3 பேரையும் வரும் 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி சத்யநாராயண் உத்தரவிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 14ஆம் தேதி முதல் 6 நாட்களுக்கு தமிழகத்தில் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஏற்கனவே 5 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரும் 17ஆம் தேதியும் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொங்கல் பண்டிகையை கொண்டாட 6 நாட்கள் தொடர் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் வரும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தைப்பொங்கல் கொண்டாடப்படுவதாலும் 15, 16, 18 மற்றும் 19 ஆகியவை அரசு விடுமுறை நாட்கள் என்பதாலும் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று பண்டிகையை மகிழ்வுடன் கொண்டாடும் வகையில் அதற்கு இடைப்பட்ட நாளான 17ஆம் தேதி அன்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்குமாறு பல்வேறு தரப்பிலிருந்து அரசுக்கு கோரிக்கைகள் வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வரும் 17ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனை ஈடு செய்யும் வகையில் வரும் 25ஆம் தேதி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கே ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக இருந்தவருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவால் கடந்த மாதம் 14ஆம் தேதி காலமானார். இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்தது. இந்த நிலையில் ஈரோடு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் EVKS இளங்கோவனுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் தந்தை பெரியாரின் பேரன் EVKS இளங்கோவன் விட்டு சென்ற பணிகளை தொடர அவரது இளைய மகன் சஞ்சய் சம்பத்துக்கு கூட்டணி தர்மப்படி மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என கூட்டணி கட்சிகளுக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கும் பரிந்துரை செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். முத்தமிழ் முருகன் மாநாட்டு விழா சிறப்பு மலரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ் கடவுள் என போற்றப்படும் முருகப்பெருமானின் பெருமையை உலகெங்கிலும் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை தமிழக அரசு அண்மையில் நடத்தியது. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கடந்த ஆகஸ்ட் 24, 25 ஆகிய தேதிகளில் இந்த மாநாடு நடைபெற்றது.
மாநாட்டு வளாகத்தில் வேலரங்கம், அருள் தரும் அறுபடை முருகனின் மூலவர் காட்சிகள், பார்ப்பவர்கள் பரவசமடையும் மெய்நிகர் காட்சிகள், முப்பரிமாண பாடலரங்கம், சிறப்பு புகைப்பட கண்காட்சி, ஆய்வரங்கங்கள் போன்றவை அமைக்கப்பட்டிருந்தன. மாநாட்டின் 2 நாட்களும் ஆன்மீக சொற்பொழிவுகள், கருத்தரங்கம், இசை மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு விழா மலரை முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட குன்றக்குடி பொன்னம்பலாடிகளார் பெற்றுக்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. சாத்தூர் அருகில் உள்ள பொம்மையாபுரம் கிராமத்தில் சிவகாசியை சேர்ந்த பாலாஜி என்பவருக்கு சொந்தமாக பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் 50க்கும் மேற்பட்ட அறைகளில் 70க்கும் மேற்பட்டோர் வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் பட்டாசுக்காக மருந்து கலவை தயார் செய்த போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் பட்டாசுகள் வெடித்து சிதறியதில் 4 அறைகள் தரைமட்டமாகின. அப்போது அங்கு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். வெடி விபத்து சம்பவம் குறித்து வச்சக்காரப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நிகழ்விடத்தில் சாத்தூர் டிஎஸ்பி நாகராஜ், விருதுநகர் ஏடிஎஸ்பி அசோகன் சூரியமூர்த்தி ஆகியோர் நேரில் விசாரணை நடத்தினர். விபத்து தொடர்பாக பட்டாசு ஆலை உரிமையாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் நகராட்சியுடன் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் செய்த கிராம மக்கள் வட்டாட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஈக்காடு ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை பறிபோவதோடு கிராமப்புற கட்டமைப்பு வளர்ச்சிகள் கேள்விக்குறியாகிவிடும், குடிநீர் வரி, சொத்து வரி ஆகியவை உயர்த்தப்படும் என அப்பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். இதனால் ஈக்காடு ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதற்கான அரசாணையை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி செங்குன்றம் திருவள்ளூர் நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த வட்டாட்சியர் வாசுதேவனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியதோடு மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. திருவாரூர் நகராட்சியோடு கொரடாச்சேரி ஒன்றியம் மற்றும் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் இந்த முடிவால் தங்களுக்கு 100 நாள் வேலை திட்டத்தின் பலன்கள் கிடைக்காது என்றும் கூடுதலாக பல்வேறு வரிகளை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் கூறி அவர்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இதுபோன்ற பல்வேறு காரணங்களால் திருவாரூர் நகராட்சியுடன் கொரடாச்சேரி ஒன்றியம் மற்றும் பெருந்தரக்குடி ஊராட்சியை இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசின் இந்த முடிவு குறித்து கருத்து தெரிவிக்க கால அவகாசம் இருக்கிறது என அங்கு வந்த வட்டாட்சியர் எடுத்து கூறியதை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கோவை அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் வாழை மரங்களை சேதப்படுத்தி அவற்றை உணவாக உட்கொண்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை வடவள்ளி காவல் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் நேற்றிரவு காட்டு யானை கூட்டம் புகுந்தது. அங்கிருந்து மரம் செடிகளை ஒடித்து அவற்றை சாப்பிட தொடங்கியதால் அச்சமடைந்த குடியிருப்பு வாசிகள் மொட்டை மாடிக்கு சென்று தஞ்சமடைந்தனர். யானைகள் வீட்டின் அருகில் பயிரிடப்பட்டு இருந்த வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தின. அவற்றை சாப்பிட்ட பிறகே யானைகள் அங்கிருந்து சென்றன. இது தொடர்பாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தும் அவர்கள் வராததால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி தஞ்சை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 9ஆம் தேதி வரை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வரும் 10ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.